வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் நம்ம எல்லாரையும் ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கதையின் விளக்கத்தை பார்க்க போறோம். இரத்தினபுரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க தன் வாழ்க்கையை தேடி வர்ற மாதவன்கிற ஒரு இளைஞனோட பயணம் இது. இது வெறும் ஒரு வேலை தேடுற கதை மட்டும் கிடையாதுங்க. மனிதனோட விடாமுயற்சி, சமயோசித புத்தி, அப்புறம் வாழ்க்கையோட எதிர்பாராத திருப்பங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கற ஒரு அற்புதமான பாடம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நாம கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பு முக்கியமா, இல்ல நம்ம வயித்து பசிய போக்குற வேலை முக்கியமா? லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் இந்த கேள்வியை நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருப்போம். ஒரு பக்கம் பல வருஷமா நாம வளர்த்த நம்ம லட்சியம், கனவுகள், இன்னொரு பக்கம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற கொடூரமான வறுமை, பசி, எப்படியாவது உயிர் வாழணுங்கிற கட்டாயம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒருத்த மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? மாதவனோட வாழ்க்கையில இந்த கேள்விதான் ஒரு மிகப்பெரிய புயலா மாறுது. இதை அவன் எப்படி ஹேண்டில் பண்றான்னு தான் நாம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல மாதவனோட வேலையில்லா திண்டாட்டம், அதாவது அவன் வேலை தேடி அலைஞ்ச அந்த போராட்டத்தை பத்தி பாப்போம். இரத்தனபுரியில ஒவ்வொரு தெருவா, ஒவ்வொரு வீதியா ஏறி இறங்குறான் மாதவன். சுத்தமா டயர்ட் ஆயிட்டான். இங்க ஒரு கசப்பான உண்மைய நம்ம கவனிச்சாகணும். எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்றேன், என்னை கொஞ்சம் நம்புங்கன்னு ஒரு வெறியோட, தனியாத ஆர்வத்தோட அவன் நிக்கிறான். ஆனா அந்த ஊர் மக்கள் அவனை எப்படி பாக்குறாங்க தெரியுமா? இவன் எவனோ ஒரு வெளியூருக்காரன், இவனை நம்பி எப்படிங்க வேலை கொடுக்கறதுன்னு சொல்லி முகத்துக்கு நேரா கதவை சாத்துறாங்க. இந்த நிராகரிப்பு அவனோட தன்னம்பிக்கைய அப்படியே சுக்குநூறா உடைச்சிடுது. ஊர்லேருந்து கிளம்பும்போது அம்மாட்ட என்னென்னவோ சொல்லிட்டு வந்தானே, அந்த நினைவுகள் எல்லாம் இப்ப அவனை ரொம்பவே வாட்டுது. மாதவனோட இந்த நிலைமைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வேலை இல்ல, ஊர்ல தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, அதைவிட முக்கியம் உயிரை பறிக்கிற பசி. அந்த பசி அவனை ஒரு மயக்க நிலைக்கு, ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆக்கிடுது. வேற வழியே இல்லாம அந்த ஊர் கோயில் வாசல்ல போய் உட்கார்றான். எழுந்து நிக்க கூட உடம்புல தெம்புல. ஆனா அங்க வர்ற மக்கள் அவனை பத்தி எந்த கவலையும் இல்லாம அவனுக்கு முன்னாடியே விறுவிறுன்னு செருப்ப கழட்டி வீசிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. வாழ்க்கையில எந்த இடத்துல அவன் ரொம்பவும் ஆதரவில்லாம சுத்தி வளைக்கப்பட்டதா உணர்ந்தானோ, கரெக்டா அதே இடத்துலதான் ஒரு பெரிய மேஜிக் நடக்க காத்திருக்கு. அடுத்து கோயில் வாசல்ல அவனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அந்த எதிர்பாராத திருப்பம் என்னன்னு பாக்கலாம். ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்துதுன்னு பாருங்களேன். கோயிலுக்கு வர்ற ஒருத்தர் செருப்ப கழட்டி வச்சுட்டு போறாரு. திரும்பி வந்து பார்த்தா செருப்ப காணோம். பதறிப்போன அவரு கோயில் நிர்வாகத்துக்கு போய் சம கோவமா சத்தம் போடுறாரு. நிர்வாகத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது ஒரு பெரிய தலைவலி அவங்களுக்கு. கரெக்டா அந்த டைம்ல பசியில மயங்கி கிடந்த நம்ம மாதவன் டக்குனு விழிச்சுக்கிட்டு, சார் நான் போய் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொறுப்பை தன் கையில எடுக்கிறான். நிர்வாகத்தோட ஒரு பெரிய நெருக்கடியை தீர்க்க வெளியூர்காரனான மாதவன் சரியான நேரத்துல என்ட்ரி கொடுக்கறான். இதத்தான் இங்கிலீஷ்ல பிராக்மேட்டிக் அடாப்டேஷன், அதாவது நடைமுறைக்கேற்ற தகவமைப்புன்னு சொல்லுவோம். தனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்ப, அது செருப்பு பாத்துக்கிற வேலையா இருந்தாலுமே அத தன்னோட பிழப்புக்கான வழியா, உயிர் வாழ்றதுக்கான ஒரு ஆயுதமா அவன் உடனே மாத்திக்கிட்டான். கோயில் நிர்வாகமும் ரொம்ப சந்தோஷமா, சரிப்பா நீ செருப்பு பாத்துக்கோ, வர்றவங்க கிட்ட ஒரு சின்ன தொகைய வாங்கிக்கோன்னு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. நேத்து வரைக்கும் வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்சு நிராகரிக்கப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ற ஆளா கோயில் நிர்வாகத்தால அங்கீகரிக்கப்பட்டவனா மாறிட்டான். சரி, இப்போ நம்ம விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வறுமை ஒழிந்தது. ஆனால் என்ன ஆச்சு? மாதவனோட இந்த 6 மாச கால பயணத்தை பாருங்க. ஸ்டார்டிங்ல எப்படி வந்தான்? வெறும் பசியோடும் விரக்தியோடும் ரத்னபுரிக்கு வந்தான். அப்புறம் கோயில் வாசல்ல செருப்பு பாத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே நாட்கள் நகருது. ஒரு 6 மாசம் ஓடி போச்சு. இப்போ மாதவன் வெறும் செருப்புகளை மட்டும் பாத்துக்கலங்க, கோயில் நிர்வாகத்தோட மொத்த நம்பிக்கையும் சம்பாதிச்சு அங்க வர்ற 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் மொத்தமும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கை நிறைய பணம். தனியா இருந்தவன் இப்போ தான் அம்மாவையும் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து தன்னுடனே தங்க வச்சுட்டான். அவனோட இந்த வளர்ச்சி நிஜமாவே ஒரு அசுர வளர்ச்சிதான். ஆனா இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். மாதவனோட அம்மா மனசுக்குள்ள ஒரு பெரிய, ரொம்ப கடுமையான போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. என் பையன் பெரிய அளவுல படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போவான்னு நினைச்சேனே, இப்ப கோயில் வாசல்ல நிக்கிறானே, பையன் படிப்பு பாழாகிடுச்சேன்னு ஒரு பக்கம் தாங்க முடியாத வலி. ஆனா அதே சமயம் வீட்ல வறுமை ஒழிஞ்சிடுச்சு, இனிமே மகனுக்கு பட்டினி இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் உங்களுக்கு இருக்கு. ஒரு அம்மாவோட தவிப்பையும் வாழ்க்கையோட அந்த கசப்பான யதார்த்தத்தையும் இதைவிட சிறப்பா யாராலையும் சொல்ல முடியாது. சோ இந்த மொத்த கதையிலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? மாதவன் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிய தனக்கான ஒரு நிலையான வருமானமா மாத்திக்கிட்டான். ஊர் மக்களால் வெளியூர்காரன் ஒதுக்கப்பட்டவன், கோயில் நிர்வாகத்தோட முழு நம்பிக்கையும் தட்டி பறிச்சான். தன் குடும்பத்தோட வறுமையை நிரந்தரமா தீர்த்து வச்சான். ஆனா இதுக்கெல்லாம் அவன் கொடுத்த விலை என்ன?
அவனோட முறையான கல்விக் கனவுகள், அவன் படிச்ச படிப்பிற்கான அங்கீகாரம், இது எல்லாத்தையும் அவன் தியாகம் செய்ய வேண்டியதா போச்சு. வாழ்க்கை போராட்டத்துல ஜெயிக்கணும்னா சில சமயம் நம்மளோட பெரிய கனவுகளை பலி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இறுதியா உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். எப்படியாவது உயிர் பிழைக்கணும், பசிய போக்கணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நாம இத்தனை வருஷமா சுமந்து வந்த கல்வி கனவுகளை கைவிடுவது ஒரு சோகமான இழப்பா, இல்ல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மனம் தளராம கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிச்ச மாதவனோட செயல் ஒரு மிகப்பெரிய வெற்றியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான பதில உங்க சிந்தனைக்கு விட்டுடுறேன். இந்த விளக்கம் கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்துல உங்களை சந்திக்கிறேன்.